வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். காத்து வாக்குல ரெண்டு காதல். ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். ஹார்ட்டுக்கு போற முக்கியமான ரத்த குழாயில அவருக்கு பிளாக் வந்திருக்கு. அத ஆர்டரி வால்வ்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன டாக்டர் பண்ணணும்? உடனே ஆபரேஷன் பண்ணா மட்டும்தான் அவர் உயிரை காப்பாற்ற முடியுமா? அதுக்கு எப்படியும் ஒரு 40 லட்சம் ரூபாய் செலவாகுமா? 40 லட்சமா? நீங்க பணத்தை கட்டினீங்கன்னா உடனே ஆபரேஷன் பண்ணிடலாம். சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணுங்க, லேட் பண்ணிடாதீங்க. என்னோட கோசுக்கு 40 லட்சம் சொல்றாரு. இருந்த எல்லாத்தையுமே வித்துட்டோம் மேடி. இப்ப காசுக்கு என்னடி பண்ண போறோம்? பேசாம உங்க அண்ணனுங்களுக்கு போன் பண்ணி சொல்லுவோமா? அவனுங்க எங்கேயாச்சும் வட்டிக்காவது வாங்கி கொடுப்பானுங்கடி. நீ போன் பண்ணி சொல்ல. அவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி பெரட்டி விட்டுட்டோம்ல. அப்புறம் எதுக்குமா அவங்களுக்கு போன் பண்ண சொல்ற? அவங்களாலதான் நம்ம ஒண்ணுமே இல்லாம நிக்கிறோம். இப்ப வெக்கமே இல்லாம அவங்க கிட்ட பணம் கேட்க சொல்றியா? வேற என்னடி பண்றது? பணத்தை கட்டினாதான் உங்க அப்பாவை காப்பாத்த முடியும்னு சொன்னாங்கல்ல, நீயும் கேட்டல்ல. பணத்தை நான் ஏற்பாடு பண்றேன், போதுமா? அப்படியெல்லாம் என் அப்பாவோட உயிரை நான் போக விட்டுற மாட்டேன். கடன் வாங்கியாவது நான் ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டிடுவேன். என்ன நம்புங்கம்மா. நீங்க போய் அப்பாவோட இருங்க, நான் போய் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். உடனே 40 லட்சம் பணம் ரெடி பண்ணணும். இப்போதைக்கு விக்கிறதுக்கு கூட நம்ம கிட்ட ஒண்ணும் இல்ல. என்ன பண்றது? பேசாம அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது கேட்கலாம். சொல்லுங்க தண்டபாணி. என்ன அங்கிள், நான் ஈஸ்வரி பேசுறேன். சொல்லுமா ஈஸ்வரி. என்ன அப்பா நம்பர்ல இருந்து கூப்பிட்டுருக்க? அப்பாவுக்கு உடம்பு முடியல அங்கிள், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். ஐயோ, என்னாச்சுமா? ஹார்ட் ப்ராப்ளம் அங்கிள். என்னது, ஹார்ட் ப்ராப்ளமா? உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு 40 லட்சம் ரூபாய் செலவாகுமா? இப்போதைக்கு என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல. உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா அங்கிள்? என்னம்மா இப்போ வந்து கேக்குற? ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன்ல. ஒரு வியாபாரத்துக்காக அக்கௌண்ட்ல இருந்த மொத்த பணத்தையும் இப்பதான் எடுத்து கொடுத்தேன். சாரிம்மா, இப்ப என்கிட்ட பணம் இல்ல. இப்ப நீ
நீ வேற யாருக்கிட்டயாவது ட்ரை பண்ணி பாருமா. நான் அப்புறமா ஹாஸ்பிட்டல் வந்து அப்பாவை பார்க்குறேன். தண்டபாணி என்ன கோடிக்கணக்கில் வட்டிக்கு விட்டாரு. நல்ல வசதியா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் வைத்திய செலவுக்கே இப்ப பணம் இல்லை. எல்லாம் தலைவிதி. ஹலோ ஹலோ, நான் ஈஸ்வரி பேசுறேன், தண்டபாணியோட பொண்ணு. சொல்லுங்கம்மா. அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். ஆபரேஷனுக்கு 40 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? இன்ட்ரெஸ்ட்க்கு கிடைச்சா கூட ஓகே தான், நான் பே பண்ணிடுறேன். இப்போ எதுவும் இல்லையேம்மா. முன்ன மாதிரி ஃபைனான்ஸ்லாம் சரியா போக மாட்டேங்குதுமா. 1 ரூபா 2 ரூபானா பார்க்கலாம். 40 லட்ச ரூபாய்க்கு வாய்ப்பு இல்லம்மா. அது நான் திரும்ப கட்டிட்டு. நான் கொஞ்சம் வேலையா இருக்கேம்மா, அப்புறம் கூப்பிடுறேன். தண்டபாணியோட பொண்ணு 40 லட்ச ரூபாய் கடன் வேணுமா? ஓ, தண்டபாணி அண்ணா உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே, அப்புறம் ஏன்னா இல்லைன்னு சொன்னீங்க? இப்ப நான் கொடுப்பையா, அப்புறம் அவங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? ஏற்கனவே எல்லா சொத்தையும் வித்துட்டாங்க. இப்ப 40 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு அப்புறம் அதை வாங்குறதுக்கு நான் லோன் அலையணுமா? அதான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஓ அப்படியா? உங்களால 40 லட்சம் ரூபாய் கடன் தர முடியுமா? இல்லம்மா, இப்பதான் புதுசா வீடு கட்டுற வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கே எல்லா காசும் செலவு பண்ணிட்டேம்மா. சொல்லுங்க அங்கிள், உங்களால 40 லட்சம் ரூபாய் தர முடியுமா? அவ்வளோ பெரிய அமௌண்ட் என்கிட்ட இருந்தா நான் கொடுக்காம இருப்பேனாமா? அவ்வளோ அமௌண்ட் என்கிட்ட இல்லைம்மா. என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையாம்மா. நான் வேணா எனக்கு தெரிஞ்ச ஃபைனான்ஸ் கம்பெனி ஒன்று இருக்கு, அவங்க கிட்ட வேணா சொல்லி விடவா? வட்டியை கரெக்டாக கட்டிடணும், சரியா? ஓகே. ஹலோ, நான் ஈஸ்வரி தண்டபாணி பொண்ணு. 40 லட்சம் ரூபாய் எனக்கு கடன் தர முடியுமா? நானே தண்டபாணி அண்ணன் கிட்ட வட்டிக்கு கேட்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ என்னம்மா இப்படி கேட்குற? சாரிம்மா, உனக்கு ஹெல்ப் பண்ணுற நிலைமையில நான் இல்லை. மன்னிச்சுக்க ஈஸ்வரி. சாரிம்மா, இப்ப என்கிட்ட பணம் இல்லை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன்ல. ஒரு வியாபாரத்துக்காக அக்கௌண்ட்ல இருந்த மொத்த பணத்தையும் இப்பதாம்மா எடுத்து கொடுத்தேன். இல்லம்மா, இப்பதான் புதுசா வீடு கட்டுற வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கே எல்லா காசும் செலவு பண்ணிட்டேம்மா. என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையாம்மா. நான் வேணா எனக்கு தெரிஞ்ச ஃபைனான்ஸ் கம்பெனி ஒன்று இருக்கு, அவங்க கிட்ட வேணா சொல்லி விடவா? ஏற்கனவே எல்லா சொத்தையும் வித்துட்டாங்க. இப்ப 40 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு அப்புறம் அதை வாங்குறதுக்கு நான் லோன் அலையணுமா? அதான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஈஸ்வரி, என்னாச்சு ஈஸ்வரி? நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேம்மா, எங்கேயுமே கிடைக்கல. ஐயோ, அப்பா நல்லா இருக்கும்போது எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஆனா இப்போ ஒரு 40 லட்சம் கூட அவருக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்கம்மா. நமக்கு இப்போ எந்த சொத்துமே இல்ல. அதான் பணம் திரும்ப வருமோ வராதோன்னு யோசிக்கிறாங்கம்மா.
நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நான் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். அம்மா, நீங்க போய் அப்பா கூட இருங்க. நான் போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். போங்கம்மா. பேசாம சரவணன் கிட்ட கேட்டு பாப்போமா? கண்டிப்பா ஏதாவது அவர் பண்ணுவாரு. இங்க நின்னு அழுதுட்டு இருக்காதீங்கம்மா. கொஞ்சம் வெளியில போய் வெயிட் பண்ணுங்க. முதல்ல சரவணன் கிட்ட கேட்போம். ஹலோ சம்மந்தியம்மா. ஐயோ சம்மந்தியம்மா, என்னாச்சு? எதுக்காக அழுவுறீங்க? அவருக்கு உடம்புக்கு முடியாம போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம் சம்மந்தியம்மா. ஐயோ, யாரு? சம்மந்தியவா? என்னாச்சு அவருக்கு? காலையில நல்லா தான் இருந்தாரு. திடீர்னு நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு அப்படியே மயக்க போட்டு விழுந்துட்டாரு. ஈஸ்வரி எங்கெங்கயோ கேட்டு போன் பண்ணி பார்த்துட்டா. யாருமே பணம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எத்தனையோ பேருக்கு கணக்கு வழக்கு பார்க்காம உதவி செஞ்ச மனுஷன் அவரு. இன்னைக்கு அவருக்கு உதவி பண்ண ஒரு நாதி கூட இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சம்பந்தியம்மா. ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்க, சம்மந்திக்கு எதுவும் ஆகாது. அவர் கண்டிப்பா குணமாயிடுவாரு. ஆபரேஷன் பண்ணா மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. 40 லட்சம் பணம் கட்டினாதான் ஆபரேஷன் பண்ணுவாங்களாம். என் புருஷ உயிரை காப்பாத்த கூட என்கிட்ட சொத்துன்னு இப்ப எதுவுமே இல்ல. நீங்க கொஞ்சம் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி எங்கேயாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றீங்களா சம்பந்தியம்மா? என்ன நீங்க இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு? நீங்க ஒண்ணு பதறாதீங்க. சரவண வந்ததும் நான் விஷயத்த சொல்லி அனுப்புறேன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பணத்தை கட்டி சம்பந்தியோட ஆபரேஷன் நடக்கும். நான் வாக்கு தரேன். ரொம்ப நன்றி சம்பந்தியம்மா. என்னது நன்றியா? என்ன பேசுறீங்க? என் பொண்ணு இன்னைக்கு உசுரோட இருக்கானா அதுக்கு காரணமே நீங்க தான். அன்னைக்கு நீங்க பணம் கொடுத்து உதவலனா இன்னைக்கு என் பொண்ணு என் கூட இருந்திருப்பாளா சொல்லுங்க? அப்படியெல்லாம் நாங்க உங்களை விட்டுற மாட்டோம். பணம் தேவைன்னு தெரிஞ்சதும் எனக்கு நீங்க போன் பண்ணாம எதுக்கு நீங்க வெளியில எல்லாம் போன் பண்ணி பணம் கேட்டு தவிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல சம்பந்தி அம்மா, நீங்களும் கஷ்டத்துல தானே இருக்கீங்க.
இந்த நிலைமையில உங்களை எப்படி தொந்தரவு பண்றது நான் கேட்காம விட்டுட்டேன். மாப்பிள்ளை கிட்ட கேட்கலான்னு சொன்னா ஈஸ்வரி வேணான்னு தான் சொல்லுவா. ஆனா இவர் இப்படி பார்க்கும்போது எனக்கு மனசு கேட்கல. எப்படியாவது இவரை காப்பாத்திட்டா போதும்னு தான் உங்களுக்கு போன் பண்ணேன். கவலையே படாதீங்க, நான் இப்பவே சரவணனை கூப்பிட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணி அங்க அனுப்பி வைக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க, நான் சரவணன் கிட்ட பேசிட்டு கூப்பிடுறேன். சரிங்க சம்பந்தி அம்மா. சரவணா, உடனே வீட்டுக்கு வா. இங்க வந்துடுறேம்மா, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். என்னாச்சுமா? சரவணா வாடா. என்னம்மா அவசரமா கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிருந்தீங்க? இப்பதான் சரவணா உன் அத்தை போன் பண்ணியிருந்தாங்க. அப்படியா? எதுக்கு கால் பண்ணாங்க? ஈஸ்வரியோட அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா சரவணா. என்ன ஆச்சாந்த? ஆபரேஷன் பண்ணாதான் அவர் பொழைப்பாருன்னு சொல்றாங்களா சரவணா. சம்பந்தி அம்மா போன் பண்ணி ஒரே அழுகப்பா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலப்பா. அவ்வளவு சீரியஸான பிரச்சனையா? எப்படி திடீர்னு? இல்ல ரம்யா, அன்னைக்கு நாம ஈஸ்வரி வீட்டுக்கு போகும்போது கூட அவர் ரொம்ப டல்லா தான் இருந்தாரு. எப்பவுமே ஒரு மாதிரி கம்பீரமா தான் இருப்பாரு. ஆனா அன்னைக்கு அவர் பேசின விதமே அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த துரையும் மனோகரும் தான். அவர் பேரை கெடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணானுங்க. அது போதாதுன்னு இப்ப இருக்கிற சொத்தை எல்லாம் விற்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டானுங்க. அவங்க செஞ்ச வேலை தான் இன்னைக்கு அவர் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்கு. மனுஷங்களா அவனுங்க. சரவணா, இப்ப அவங்கள பத்தி எல்லாம் பேசி ஒன்னும் ஆக போறது இல்லப்பா. முதல்ல சம்பந்திய காப்பாத்தணும். பணத்தை கட்டினாதான் ஆபரேஷன் பண்ண முடியும்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்களாம். பாவம், அவங்க பணம் இல்லாம அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கப்பா. ஈஸ்வரிய வெளியில எங்கெங்கயோ கேட்டு பார்த்துட்டாலாம், எங்கேயுமே கிடைக்கலன்னு சம்பந்தி அம்மா சொல்றாங்க. இந்த நேரத்துல நாம தான்ப்பா அவங்களுக்கு உதவி பண்ணணும். சரிம்மா, ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகுமா? 40 லட்சம் வேணும்னு கேக்குறாங்களா. 40 லட்சமா? சரவண வந்ததும் சொல்றேன், அவன் வந்து பணத்தை கட்டுவான்னு சம்பந்தி அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன். 40 லட்சமா? 40 லட்சம் நம்ம கிட்ட எங்கம்மா இருக்கு? அதுக்குதான் சரவணா நான் இந்த நகையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இத பாரு. இதுல ஏன் நகை, ரேணுகாவோட கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகை எல்லாமே இருக்கு. உடனே இத கொண்டு போய் அடகு வச்சிரு. அதுவும் பத்தலனா வித்துரு. எப்படியாவது நாம அவங்களுக்கு உதவி செய்யணும்பா சரவணா. அன்னைக்கு ரேணுகாவுக்கு அவங்க செஞ்ச உதவியால தான் அவ இப்ப நல்லா இருக்கா. இந்த நிலைமையில நாம அவங்கள விட்டுற கூடாதுப்பா. இந்த முதல்ல இத புடி. புடிப்பா, புடி. புரியுதுமா, எனக்கும் உதவி பண்ணணும்னு தான் தோணுது. ஆனா 40 லட்சம் ரூபாய் பணத்தை திரட்ட இந்த நகை மட்டும் பத்தாதுன்னு நினைக்கிறேம்மா.
சரிம்மா, நான் வேற எங்கேயாவது வட்டிக்கு பணம் வாங்கிக்கிறேன். மொத்தமாக போயிட்டு 40 லட்சத்தை நான் கட்டிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. சரவணா, அந்த நகையை அத்தை கிட்ட கொடு. ரம்யா, சொல்றேன்ல, குடு சரவணா. எதுக்கு ரம்யா? நான் குடுன்னு சொல்றேன்ல. இந்தாங்க அத்தை, புடிங்க. ரம்யா, என்னம்மா பண்ற நீ? சொல்றேன் அத்தை, சரவணா என் கூட வா. எங்க ரம்யா? வான்னு சொல்றேன்ல. இல்ல, ஏய் ரம்யா, ஒரு அத்தை வரேன் அத்தை. ரம்யா, வா. எங்க கூட்டிட்டு போற ரம்யா? வா சரவணா. உன் அப்பாவை எனக்கு நல்லா தெரியுமா, உன்னைத்தான் நான் பார்த்ததில்ல. சரி, அப்பா எப்படிமா இருக்காரு? உடம்புக்கு முடியாம அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். ஆபரேஷன் பண்ணாதான் அப்பா பொழைப்பாருன்னு சொல்றாங்க. அதுக்கு 40 லட்சம் ரூபாய் பணம் செலவாகுமா? அதான் உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட்க்கு பணம் கிடைக்குமான்னு கேட்க வந்தேன். நீங்களே ஃபைனான்ஸ் பண்றவங்க தானே? நீ போய் என்கிட்ட வந்து கடன் கேட்டு வந்திருக்க? அது இல்லை அங்கிள். இப்போ நாங்க ஃபினான்ஸ் எதுவும் பண்றது இல்ல, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரு பண பிரச்சனை வந்துச்சு, அதுக்காக வீடு, ஆஃபீஸ் எல்லாத்தையும் விற்க வேண்டியதா ஆயிடுச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்டு வந்திருக்கேன். எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னாலும் பரவாயில்ல, நான் கரெக்டா கொடுத்துருவேன். அப்பா எவ்வளோ பேருக்கு கடன் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவங்க கிட்ட எல்லாம் கூட நான் கேட்டு பார்த்தேன். ஆனா எல்லாரும் இல்லைங்கிறது தான் பதிலா சொல்றாங்க. நீங்களாவது ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைச்சுதான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ப்ளீஸ் அங்கிள். உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஆனா 40 லட்சங்கிறது பெரிய காசுமா. எல்லா சொத்தையும் வித்துட்டோம்னு இப்பதான் நீ சொன்ன. அப்படி இருக்கும்போது நான் கொடுத்த காசு திரும்பி வரும்னு எப்படிமா நான் நம்புறது? இல்ல அங்கிள், நான் கண்டிப்பா பணத்தை கொடுத்துருவேன். என்ன நம்புங்க அங்கிள். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.